ஃபோபியா அதாவது ஃபியர் ஆஃப் சம்திங். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நம்ம பயந்தோம்னா அந்த ஃபோபியா நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்னடா பயப்பட போகிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் கலர்ஸை பார்த்து கூட சில பேர் பயப்படுவாங்க தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோபியா ஆக்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ், அதாவது உயரத்தை பார்த்துனா பயம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. இதில் வந்துட்டு ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ்னு சொன்னோம்ல. ஓகே, ஏதோ பெரிய பில்டிங் மேலே ரோப்பு கட்டி நடக்க விட்றானுங்க. ஸோ இதை பாருங்க கைஸ், இதுதான் ஆக்ரோஃபோபியா. பா, நிலாவே கீழே தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரோப்பில் போகணும். ஐயோ, பார்த்து போடா, பார்த்து போடா. ஓகே ஓகே ஓகே, ஓ ஓ பார்த்து. கைஸ், இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் இது காற்றடிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கானுங்க. வித்தியாசமாக தான் இருக்குது, ஒரு மாதிரி ஏன் காலே கூசுது. பட் இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கீழே இருக்கிற அந்த இடம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிற மாதிரி, கொஞ்சம் மேகமூட்டங்களாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஏய் அண்ணா, ஒரு ரோப்பு தான் இருந்துச்சு, இத்தனை ரோப்பு வச்சுருக்கானுங்க. பார்த்து போடா, விழுந்துடாதரா. ஒரு நான் கிராஃபிக்ஸ் வைக்காதனால தான் அப்படி தெரியுதா? கீழே ரோடு இருக்குமோ தெரியலையே. ஓகே, அடப்பாவி, ஏடா இது தாண்டி போகணுமா? ஓகே ஓகே, ஸோ அடுத்து எங்கிட்டு போகிறது? இங்கிட்டு போகணும். நேராக போயிட்டு இதில் ஜம்ஸ்கேர்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கானுங்க. வெல், இந்த கேம் இந்த ஆக்ரோஃபோபியாவில் ஜம்ஸ்கேர் இருக்குமான்றது தெரியாது. பட் அடுத்தடுத்த ஃபோபியாஸில் ஜம்ஸ்கேருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கைஸ். எனக்கு ஒரு ஃபோபியா இருக்குது கைஸ், அதிலலாம் ஜம்ஸ்கேர் வச்சாங்க சத்துருவே கைஸ். மிக அங்கே பாருங்கள், நிலாவே எவ்வளோ கீழே இருக்குன்னு. அவ்வளோ இல்லையாடா இருக்கும். நம்ம இல்லை நிலாவை தான் தெரியாத நம்ம கீழே வந்துருச்சா? ஐயோ. ஓகே, பத்து போ பத்து போ பத்து போ, கீழே விழுகாத கீழே விழுகாத கீழே விழுகாத கீழே விழுகாத. ஓகே, இன்னும் எவ்வளோ தூரண்டா போகணும்? இன்னும் வரலையாடா? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நிமிஷம், இதெல்லாம் கீழே போக முடியுமா என்ன? ஓ ஓகே, போக முடியல. மேபி இது செக் பாயிண்ட்டாக இருக்குமோ? விழுந்தேன் இங்கேருந்து ஒரு வேணும் அடுத்து தெரியலையே. ஓகே, அடுத்த இடத்துக்கு போகலாம். பத்து போடா, பத்து 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 பத்து. கடைசி இடம் விழுந்துடக்கூடாது 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 விழுந்துடக்கூடாது. ஏப்பாடா, அப்படியே ஒரு வழியாக வந்துட்டேன். ஓகே, இந்த ஃபினிஷிங் இடம் வந்துச்சு. ப்ளீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கீழே விழுந்து பத்துருவோமா? ஒரே ஒரு தடவை குதிச்சு பத்துருவோமே. கீழே வந்தாலும் பரவாயில்ல, என்ன டைட் ரோப்பு தானே. இதை விட பயங்கரமான இடத்துலலாம் போயோ. ஓ ஸ்ட்ரீட்டா? கீழே ஸ்ட்ரீட் இருக்குது கைஸ். எங்கடா வந்திருக்கேன்? ஐயோ, திரும்ப ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடுறீங்க ஐயால. இருங்க கைஸ், நான் நம்ம டக்குன்னு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ என்னடா ஈஸியாக வந்துட்டு கேட்காதீங்க. அது சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக அப்படி மெதுவாக வந்தேன். நெக்ஸ்ட் ஃபியர் ஆக்ரோஃபோபியா. ஓகே, இப்போ நம்ம போக போகிறது வந்து ஆக்ரோஃபோபியா, அதாவது ஃபியர் ஆஃப் சிச்சுவேஷன் தட் காசஸ் ஆங்ஸைட்டின்றானுங்க. ஓகே, அதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு மாதிரி பயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் ஆக்ரோஃபோபியா. ஓகே, இது என்னது? பேக் டு லாபி. ஓ, அதெல்லாம் வச்சுருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. ஓகே, 1 பிளேயருக்கு போக வேண்டியதான். ஓகே, உள்ள வந்தாச்சு. ஓ மை காட் கைஸ், இடமே லைட்டாக கோலராக தான் இருக்குது. ஏதோ பேக்ரவுண்ட்ஸ் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. மிக மேஸ் வச்சுருப்பானுங்களோ? மேஸ் வைக்க வேணாண்டா வைக்க வேணாண்டா வைக்க வேணாண்டா வைக்க வேணாண்டா. போச்சு போச்சு போச்சு, மேஸ் தான் மேஸ் தான் விளங்கும்டா கைஸ். உண்மையிலே இதுதான் செம்மையான ஆங்ஸிட்டி. பேக்ரவுண்ட்ஸ்னாலே ஆங்ஸிட்டி தானே. ஒரு குழப்பமான ஒரு ரூம்ஸாக இருக்கும். இங்கே பாட்டு போயிட்டு நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க, அதே தான். பட் பேக்ரவுண்ட்ஸில் நான் ஈஸியாக தப்பிச்சிடுவேன், அது வேறு விஷயம். இட்ஸ் ஓகே. இது என்னது அப்படியே போகுது கைஸ்? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மேஸில் எனக்கு கதற விட போகிறானுங்க. டேய், இதுலேயும் அவனை தோற்ற விட்றாதீங்கடா ப்ளீஸ்டா. அதெல்லாம் நான் ஓடிடுவேன். நான் யார்? எத்தனை மேஸெலாம் போயிருக்கேன். எஸ்கேப் ரன்னிங் எட்டு, எஸ்கேப் அண்ட் சர்வைவ் எட்டு, ஏகப்பட்ட மேஸெலாம் படுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பட் அதில் நான் குதிச்சு தப்பிச்சு ஓடிடுவேன். பட் இதில் குதிக்க முடியாதே. இருங்க, குதிக்கப்பட்ட இன்னும் இருக்குது. பட் அவ்வளோ ஹைட்டாக குதிக்க முடியாது என்னால். ஓகே, போவோம் போவாமா கோலம். என்ன இது போய்கிட்டே இருக்குது. ஓகே, ஒரு மாதிரி நம்ம வழியெல்லாம் ஞாபகம் கைஸ். ஓகே, இதில் வந்து நான் போகல. ஸோ முதல்ல இங்கிட்டு போய் பார்க்க போகிறேன். ஓகே, முடிசந்து செருப்பில் அடித்த மாதிரி இருக்கு. ஏய், என்னது? ஓ, செவத்தை தாண்டி அந்த பக்கம் பார்த்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வந்துட்டு இந்த சைடு போகலாம். இங்கிட்டு போயிட்டு அப்படி எல்லா பாதையும் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம ஹேண்டில் பண்ணலாம் கைஸ்.
யாரோ நடக்கிற மாதிரியே எனக்கு சத்தம் கேட்குது. உனக்கு கேட்குதா அது? யாரும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன? ஒருவேளை இது ஃபியரை கிளப்பணுன்றதுக்காக இவங்க சும்மா ஆட் பண்ணி விட்டுருக்கானுங்களா, இல்லை நிஜமாக என்னை யாராவது பின்தொடர்ந்துட்டு இருக்கானுங்களா? நான் திரும்பி பார்க்க கூட விரும்பல. போங்கடா டேய். நீங்களும் உங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸும். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. கீயா? ஓகே, கேத்துக்கோ கைஸ். எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது கைஸ், யாரோ நடக்கிற மாதிரி. என்னன்னு தான் தெரில. ஓகே, என்னது? யாரும் இல்லை தான் கைஸ். யோசிச்சு பாருங்களேன், இந்த நேரத்தில் அப்படியே ஜம்ஸ்கேர் வைப்பானுங்களா? திடீர்னு ஒருத்த வந்து டா எப்படி டா என்ன கத்துவான். ஓகே, நான் வரல. எவனும் வராங்க, நான் படகுலையே போயிடுறேன். ஓகே, இப்போது இந்த பாதையில் தான் நம்ம போகலையா என்ன? இல்லை, இது வந்து அந்த இது முடிசந்து வெளியே போகிற பாதை. ஐ மீன் வெளியே போகிற மாதிரி இருக்கிற பாதை. ஓகே, எங்கிட்ட தானே போகிறது கொய்யால. சாம இந்த கோல்டங்கி வந்து கையிலேயே வச்சுருப்போம். டக்குன்னு டோரை பார்த்தோம்னா அப்படியே திறந்து வெளியே ஓடிடணும். டோர் எங்கடா? டோரு டோர் டோரு 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 டோர் இல்லை இங்கிட்டு. டோரு 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 டோர் எங்கப்பா? எப்பாடே? வந்துருச்சு. ஓடு. எப்படா திறக்கணும்? என்ன திற முடியல, போட்டுருமோ? ஓகே, முடிட்டா வந்துட்டாச்சு. ஓகே, இன்னும் இந்த இருக்கு டோரு. ஓகே டேய், ப்ளீஸ்டா விட்டுருங்கடா. நீ எவனு தொத்தாதீங்கடா. பாவன்டா, பச்சை போடா. நான் ஐ மீன் பச்சை கலர் ஷேர் போட்டிருக்கேன், அதனால் அப்படி சொன்னேன். இன்னொரு டோரு. இப்போ என்னாச்சு இவனுங்க 2 டோர் வச்சானுங்க? ஐயோ, என்னமோ பண்ணுறானுங்க கைஸ். கண்டிப்பாக ஏய் என்னடா? திரும்புடா கைஸ். திடீர்னு ஸ்க்ரீன் திரும்ப மாட்டேங்குது கைஸ். ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். பக்கா கிளிச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு திரும்ப மாட்டேறாங்க கைஸ். ஆனால் இப்போ என்னை துரத்துனானா எப்படி ஓடுவேன் நான்? ஐயால எங்கிட்டு போகிறது? ரைட்டே போவோம். மங்களகரமாக இல்லை, ஒன்றும் இல்லை கைஸ். உங்களுக்கு கேட்டுச்சா கைஸ்? எவனோ நடக்கிறான். எவன் தான் தெரியல. திருப்பி தொடடா மெண்டலு கைஸ். இங்கே அதை பார்த்தீங்களா? எவனோ ஒருத்தி தூரத்தில் நடந்து போனான். சார் நம்ம போய் ஆயிடுவோம்மா பச்சாமே. எங்கடா இருக்க? நான் ஒன்று தான் தேடி வரேன். எங்கே இருக்க? ஏக்க இருக்க. சவுண்ட் அதிகமாக பா முடியல. இதெல்லாம் நான் தோத்துறேன். நாம என்ன விட மாட்டான் கைஸ். என்னாச்சு கைஸ்? என்ன விட மாட்டான்? இவனை பார்த்தாடா பயந்தேன். பார்க்க ஒரு மாதிரி சில்லி ஃபேஸாக இருக்கான். சில்லி காய். இருங்க கைஸ், அது ஒன்று போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஜம்ஸ்கேரில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ண சொன்னாங்கன்னா, எங்கே இருக்குது? இதாக இருக்குது. ஓகே, இது போட்டுட்டு அப்படியே ஆரின்னு நமக்கு சொன்னானுங்க. ஐயோ, கேப் விட்டான். ஒழுங்கா வாடா மெண்டல். ஓகே, பாருங்க. டேய், என்னடா இன்னும் விட மாட்டேன்? இருங்க, இன்னும் தடவை போடுவோம். கடைசி ஒரு சான்ஸ். ஆரி. ஓகே, ஏய் விட்டு தரடா மெண்டலே. ஓகே, விட்டுட்டான். திட்டினா தான் கைஸ் வேலை கேட்குது. ஐயோம்மா. ஓகே, வந்தாச்சு. இப்போது இருங்க, அந்த டோரில் தானே வந்திருக்கேன். ஓகே, இப்போ எங்கடா போகணும் நான்? திரும்ப அவன் வந்தான்னா ஓடிடணும் கைஸ். இந்த முறை மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் போன தடவை நான் அந்த ஓடுற பட்டன் இருக்கிறத பார்க்கவே இல்லை கைஸ். பார்த்துருந்தா டக்குன்னு தெரிச்சு ஓடி இருப்பேன். இப்போ தான் பார்க்குறேன் என்கிட்ட ஓடுற பட்டன் இருக்குன்றதே. குதிக்கிற பட்டன் எதுக்கு வச்சுருக்கானே அவனுக்கும் தெரில, எனக்கும் தெரில. ஐயோ, முட்டு சத்து போச்சு. டேய், வராதரா. ஓகே, வரல கைஸ். உண்மையிலே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது இந்த அட்மாஸ்பியரே. இந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் ஹாரர் கேம்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் கைஸ். பட் அந்த மாதிரி எதுவும் வர மாட்டேங்குது இப்போதைக்கு நீங்கள் மொபைலுக்கு. அப்படி எதாவது இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பிடிக்கும். ஓகே, என்னடா இது? இப்படிதான் நம்ம சேனலில் ஒரு மாத்தலைக்குன்னு ஒன்று போட்டேன். அது ஒருத்தரும் பார்க்கல. ஓகே, பரவாயில்ல. மேபி உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் கைஸ். ஒரு நிமிஷம் பாருங்கள், நான் நிற்கிறேன் பாருங்கள். இப்போ நின்ட்டேனா வேறு ஒரு சவுண்டு கேட்குதா? எவனோ இருக்காங்க கைஸ் இங்கே. ஐயோ, ஓடுறா. ஐயோ, பின்னாடி வரானே. நல்ல வேலை இப்போ கரெக்டாக திரும்பிட்டான் மெண்டலு. ஐயோ, முட்டுது. டேய், இருக்கியா? ஓய்,
கருப்பு மூஞ்சி மண்டையா. ஓகே இல்லை, குதிக்கிறத வச்சு என்னடா பண்ண முடியும். ஓகே அவன் வரல கைஸ், நல்ல வேளை தப்பிச்சோம். இருங்க கைஸ், ஜம்ஸ்கேல நான் பக் ஆன மாதிரி அவனும் பக் ஆகிட்டான் கைஸ். இல்லையே பக் ஆகலையோ, இல்லை அங்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கானா? இல்லையா, உலகத்தில் தான் நிற்கிறான் கைஸ். நான் அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன், பட் இவன் போக விட மாட்டானே கைஸ். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பசங்க அப்படியே போயிட்டு விடாமல் அப்படியே ஓடிட வேண்டியதான் ஒரே மூச்சா. போயிட்டு ஓடு 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 ஓடு. ஓடிட்டேன்ல, போயிட்டேன் கைஸ். ஓகே அவன் திரும்பி வரானா என்ன கைஸ்? வந்தாலும் வருவாங்க கைஸ், சொல்ல முடியாது. நான் திரும்பி பார்க்குறதாலாம் இல்லை, ஸ்டில் எனக்கு சவுண்டு கேட்குது லைட்டா. மை காட். ஓகே இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. எங்கடா ஆச்சுறீங்க என்னீங்க கைஸ்? நானும் பல மணி நேரங்களாம் தேடிக்கிட்டே இருக்கேன். இது என்ன லைட்டாக வெளிச்சமாக இருக்குது? ஓ இதுவா யால கைஸ், நானும் பல மணி நேரங்களாக தேடிட்டே இருக்கேன். அதே ஐயோ ஐயோ சொல்ல விட்றானுங்களா? ஓகே எப்படியோ எண்ணியை கொடுத்துட்டானுங்க, அது வரைக்கும் போதும். ஒரு வழியா வெளியே போகிறோம் கைஸ். வந்து பாரு எங்கே இருக்கு கைஸ். ஆக்சுவலி அவன் பக்கை விட்டு போயிட்டான் கைஸ் வெளியே. நான் நடுவில் நடந்து வரும்போது சத்தம் வந்துச்சு எனக்கு, பட் ஓடிட்டேன். ஓகே வழியாக அதையும் முடிச்சாச்சு கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கிளாஸ்ட்ரோஃபோபியா, அதாவது ஃபியர் ஆஃப் டைட் ஸ்பேசஸ் கைஸ். உண்மையிலே எனக்கு இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே பயமாக தான் இருக்கும். அதுவும் இந்த கேவ் எக்ஸ்பெடிஷன்லாம் சொல்லிட்டு இந்த டிஸ்கவரி நேச்சர் வைல்ட்லாம் போடுவானுங்க பாருங்க, அதை நான் பார்ப்பேன், வேணும்னே பார்ப்பேன். அதாவது அது எனக்கு பயமாக தான் இருக்கும், ஸ்டில் எனக்கு வேணும்னே பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னடா சைக்கோவாக இருப்பியோ அப்படின்னு நினைக்காதீங்க, பட் எனக்கு என் பயத்தெல்லாம் பார்க்க கொஞ்சம் பிடிக்கும் கைஸ். உதாரணத்துக்கு எனக்கு ஸ்பைடர் பார்த்தா கூட தான் பயம், பட் ஸ்பைடர் மூவி அது தேடி தேடி பார்ப்பேன். இப்போ நம்ம போக போகிறது ஃபியர் ஆஃப் டைட் ஸ்பேசஸ், குறுகின இடத்த பார்த்துன பயம். ஓகே உள்ளே வந்தாச்சு. என்னது என்னடா பைப்பு செட்லாம் வச்சு கைஸ் 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 போய் ஆகணுமா கைஸ் உள்ள? என்னடா பேக்ரவுண்ட்ஸ் மாதிரியே வச்சுருக்கானுங்களே கைஸ் இடத்த. பேக்ரவுண்ட்ஸில் இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும் கைஸ், பட் அது என்ன ரெண்டு பார்த்து தான் இருக்கும். ஒன்று ரைட்டில் போகிறது இல்லை லெஃப்ட்டில் போகிறது. ஃபன்னுன்னு போட்டிருப்பானுங்க, எக்ஸிட்டுன்னு போட்டிருப்பானுங்க வெய்யால். ஓகே கைஸ் இதை விட கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த கேவ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கைஸ். கேவ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, இப்படி ஒரு கேவுக்குள்ளே நம்ம அப்படியே பூந்து இறங்கி உள்ளே போகும்போது இப்படி திடீர்னு ஒரு பேயெல்லாம் வந்து நம்மளை தோற்றும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை விட அதுதான் பயமாக இருக்கும். ஒரு நிமிஷம், நான் இப்போ எதுக்கு பேய் தோற்றோன்னே? டேய் போன கேம்லேயும் பேரை தோற்ற வச்சானுங்க, இந்த கேம்லேயும் ஏதோ ஒரு பேய் துரத்த போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரியும், கண்டிப்பாக துரத்த விடுவானுங்க. இப்படி ஒரு இடத்த வச்சாலே தோற்ற விடுவானுங்க. கையில் பிளாஸ்டிக்லாம் ஊற்றுருக்கானுங்களே. ஐயோ டேய் ஏதாவது லைட்டாக போட்டு விடலாம். இந்த பிளாஸ்டிக் எடுத்து பாருங்க, இது ஒன்றுமே தெரியல, லைட்டாக முன்னாடி தெரியுது அவ்வளோதான். ஏதோ வந்துச்சுன்னா என்னால் ஓடக்கூட முடியாதா டே? இல்லை ஓடுற பண்ணிட்டு இருக்கா புதிய முள்ள கைஸ் என்னன்னு தெரியல. ஜஸ்ட் மிஸ். நான் வேறு ஒன்று தொட பார்த்தேன் கைஸ், இது ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆகிடுச்சு கருமத்தை. இல்லை நான் எங்கே தொட்டாலுமே ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆகுது, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். எவனும் வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா செல்ல பிள்ளைல நல்ல பிள்ளைல தங்க பிள்ளைல எவனும் வந்துடாதீங்கடா. என்னடா பேசுகிறேன் பாருங்க, பேய்கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். தென் இவ்வளோ பெரிய இடமா இருக்கு. ப்ளீஸ் இன்னைக்கு ரைட்டாக மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது, பட் அது இந்த இடத்துனால இல்லை, விடாமல் கமெண்ட்டி கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்கள், அதனால் நிஜமாக எனக்கு மூச்சு வாங்குது கைஸ். எனக்கு அதிகமாக மூச்சு வாங்கின காரணத்தினால் கொஞ்சம் ரெக்கார்டை கட் பண்ணிட்டு இப்போ திரும்ப வந்திருக்கேன். ஓகே இப்போ எங்கிட்டு போகிறது கைஸ்? இது ஒரே மேஜாக இருக்குது கைஸ். போன கேமில் தான் மேஜை வச்சு கொண்டாங்கன்னு பார்த்தா இதுலேயும் மேஜை வச்சு கொள்கிறாங்க. ஐ திங்க் இதை கூட ஆக்ரோஃபோபியா கொடுக்கலாம்டா டே. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன அது கொஞ்சம் பெரிய மிஸ், இது கொஞ்சம் குறுகின மிஸ், அவ்வளோதான். வெய்யால கைஸ் இந்த இடம் தான் கைஸ் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வரல. வேறு வழியில் போய் தான் ஆகணும். தப்பிக்கணும்னா போய் தானடா ஆகணும். எங்கிட்டு போகிறது கைஸ்? எங்கிட்டு போகிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஓப்பனிங் இருக்குது, பட் இது போகிறது எப்படா ஓப்பனிங் போகணும்? கைஸ் இவ்வளோதாரா சுற்றி மற்ற இடத்துக்கே வட்டேன் கைஸ். கருமத்தை எங்கடா இருக்குது வெளியே போகிற வழி? ஓகே நான் இந்த சைட் போகலன்னு நினைக்கிறேன். மேலே ப்ளூ பைப் இருக்குல்ல, இதை பற்றி போவோம். இங்கிட்ட எதுவும் வழி இருந்தாலும் இருக்கும். எவனும் துரத்தாதீங்கண்ணா ப்ளீஸ்டா. எப்பா முடியல கைஸ், என்னால் ரொம்ப நேரமாக அலைஞ்சு தெரிஞ்சுட்டே இருக்கேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. எவனா இருக்கீங்களா? ஹலோ யாரும் இல்லை கைஸ். என்ன கைஸோ
கைஸ் என்ன கைஸ் அது? ஏன்டா இவ்வளோ நேரமா நான் இந்த மேசை சுத்தப்பேன், அதை ஒரு தடவை கூட நான் பார்க்கலடா. இப்போதான்டா, அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சைடில் போனேன்டா. ஐயோ இப்படி பண்ணுறாங்களே கைஸ், எங்கடா இருக்கான் அவன் வேறு? ஐ திங்க் கைஸ் இந்த இடத்த கண்டிப்பாக நான் முடிக்க போகிறதில்ல, சாக தான் போகிறேன். கைஸ் இதோட சீரீஸ் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஃபோபியா சீரீஸை கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்படியே உங்களுக்கு என்ன ஃபோபியா இருக்கோ அதை கமெண்ட் பண்ணி ஒரு ப்ளூ ஹார்ட்டை தட்டி விடுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு இப்படி மேக் பண்ணுறீங்களே, இதுக்காக ஒரே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னால் நல்லா எனர்ஜெட்டிக்காக சொல்ல முடியல, பிகாஸ் ரொம்ப நேரமாக கமெண்ட்ரி அண்ட் அந்த பேய் வேறு வந்து ஜம்ஸ்கேர் பண்ணி விட்டுருச்சு. இப்போ எங்கே போகிறேன்னு ஒன்றும் தெரில. கண்டிப்பாக ஏதோ ஒரு பேய் வரப்போகுது, என்னை அடிக்க போகுது, நான் திரும்ப சாக போகிறேன், திரும்ப ஃபஸ்ட்டத்துக்கே போக போகிறேன். அதுதான் இப்போ நடக்க போகுது. நான் ஒரு தீர்க்கதரிசி, முன்னாடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ அடுத்த தடவை நான் இதை பண்ணும்போது இந்த இடத்துல நான் இன்றைக்கி பண்ணலைனாலுமே அடுத்த நான் இதை கண்டினியூ பண்ண மாட்டேன் கைஸ். ரொம்ப கடுப்பேற்று தானே டேய், இப்படி ஒரு இடத்த வச்சிங்கன்னா நான் அப்புறம் பிடிப்பேன் மெண்டலுங்களா? ஐயோ எங்கே தாண்டா போகணும் நான் கொய்யான? டேய் எங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது, நான் ஏதோ விடிவு காலத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு 3 விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். வெயிட் நினச்சிக்க, ஏன் இதெல்லாம் எனக்கு கேட்கல? யோ திரும்ப சுற்றி வந்த இடத்துக்கே வந்து தொலைஞ்சிருக்கேன். ஐயால கைஸ் எங்கதான் கைஸ் தான் போகிறது? அண்ணன் தண்ணி காட்டில் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்களே, காட்டாதா இது? காடிலடா இது. பைப்புமா, பைப்பு கேவ், பைப் கேவ்ஸ், கேவ் பைப், பைப் கேவ்ஸ், கேவ் பைப், பைப் கேவ்ஸ், கேவ் பைப், எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படிங்க ஓகே, இங்கிட்டு போகிறது இங்கிட்டா. ஓகே கைஸ் ஐ திங்க் நம்ம ஒரு பிளான் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். வெளில அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை, அது வேறு விஷயம். ஒரு ஸ்டில் பிளானை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என் லக்கி கலர் ப்ளூன்றதுனால ஃபுல்லாகவே அந்த மேலே இருக்கிற ப்ளூ கலர் பைப்பை தான் ஃபாலோ பண்ணி போக போகிறேன். இங்கே இருக்குது. ஓகே அடப்பாவி. ஓகே இது ஸ்டார்டிங் தானே? ஓகே நல்லதான். இப்போ இதுலேருந்து நம்ம இந்த ப்ளூ கலர் பைப்பை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே இங்கிட்டு இருக்குது. இங்கிட்டு இருக்குது. இருங்க இங்கிட்டு போய் வைப்போம். இங்கே இருக்குது. ஓகே நான் அந்த இதில் போயிருக்கலாம், பட் அது ஆல்ரெடி போன பார்த்துன்றதுனால விட்டுட்டேன். ஓகே இந்த சைடு போகிறப்ப தானே போனதுனா அவன் வந்தான். ஸ்டில் இந்த பக்கம் ஏதாவது ப்ளூ பைப்ஸ் இருந்தால் போகலாம். ப்ளூ 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 கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் இருக்குது. அடப்பாவி புதுசு உமை காட். இதெல்லாம் வந்தேன்னு நான் செத்துருவேன்டா டே. ஐ மீன் அவன் வந்தான்னா அவன் வரும்போது நான் செத்துருவேன். ஓகே ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ 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 இருக்குது. ஓகே ப்ளூ கலர் இருக்குது. அடுத்து ப்ளூ கலர். கைஸ் சத்தியமே ஹார்ட் வசிக்க நின்றுச்சு. இப்போ ஒரு ஹார்ட் சவுண்டு கேட்குதே, அது உனக்கு கேம் சவுண்ட் இல்லை, ஏன் ஹார்ட் சவுண்டு தான். ஓ மை காட், இதுக்கு மேலேயும் நான் இதை விளாண்டேன்னா நான் செத்துடுவேன் கைஸ். இதுக்கு மேலே என்னால் எனக்கு போகவே முடியாது, அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது நிச்சயமா. இப்போ கேட்டுட்டு இருக்குது என்னோட ஹார்ட் சவுண்டு தான், வர விடல கைஸ். நான் இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணணும்னா எத்தனை தடவை சொல்கிறது, இதோட 3ஆவது வாட்டி சொல்கிறேன். ஸோ கைஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் இல்லை கமெண்ட், கமாண்டனா கமாண்டரா. ஓகேயோ இங்கே பாரு கைஸ் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. ஓகே நான் இதுக்கு மேலே இதை விளையாட போகிறதில்ல, இதோட நான் இதை விட்டுறேன் கைஸ். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பாய். போயிட்டு வாங்க டாட்டா.